ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் முதல்வருக்கு எதிராக விமர்சிப்பவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் பிரதமருக்கு எதிராக விமர்சிப்பவர்கள் மீது திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என தமிழக பாரதிய ஜனதா துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கூறியுள்ளார். நான் கூட்டணிக்கு அனைவரையும் அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என்ன கூட்டணிக்கு என்றால் போராட்ட கூட்டணிக்கு, திமுகவுக்கு எதிராக போராடுவதற்கு எல்லோரும் வாருங்கள். விஜயையும் அழைக்கிறோம், நாம் தமிழர்களையும் அழைக்கிறோம், சீமானையும் அழைக்கிறோம், அதேமாதிரி டாக்டரையும் அழைக்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைக்கிறோம், அண்ணா திராவிட அத்தனை பகுதிகளையும் அழைக்கிறோம். எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற ஒரே நோக்கம், எப்படி நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் கூட சொன்னார், எங்களுக்கு எதிரி திமுக, எங்களுக்கு எதிரி திமுக என்று சொன்னார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். எதிரி திமுக அல்ல, இந்த நாட்டுக்கு எதிரி திமுக. இந்த நாட்டுக்கு எதிரி வஞ்சகர்கள், நயவஞ்சகர்கள், அயோக்கியர்கள், நாகரிகமற்றவர்கள், பண்பாடற்றவர்கள், ஈனப்பிறவிகள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை தாங்கிக் கொண்டிருக்கிறார்களே, இதை பற்றி இவர்கள் பேசட்டுமே. இதை பற்றி சொல்லுகிறார்கள், மந்திரி ஒத்துக்கிறார்ல, சில அதிகாரிகள் செய்த தவறு அது எப்படி எங்களுடைய தவறாகும் என்று கேட்கிறார் அல்லவா? அப்ப அதிகாரிகளுடைய தவறுக்கு இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அல்லவா? அது நாடாளுமன்ற உறுப்பினர் அதையெல்லாம் எடுத்து பேச வேண்டும் அல்லவா? நியாயகஸ்தர்கள் அல்லவா இவர்கள் எல்லாம்? நாகரிகமானவர்கள் அல்லவா? நாகரிகமானவர்களாக இருந்தால் இவர்களெல்லாம் எடுத்து கேட்க வேண்டும். எல்லாருக்கும் விசிகாவுக்கு மட்டும் இல்ல, திமுகவில் கூட்டணியில் இருக்கிறவன் நியாயமா இருந்தா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஐ எல்லாம் நியாயமா நடந்துக்கிட்டாங்கன்னா, உண்மையானவர்களாக இருந்தால், ஊழலுக்கு எதிரானவர்களாக இருந்தால் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும். இதுதான் கையாளாகத்தனம். பதில் சொல்ல தெரியல, அதுக்காக அதை சந்திக்கிறது ஆற்றல் இல்லை, விமர்சனங்களை சந்திக்கிற ஆற்றலற்றவர்கள். இதைத்தான் சொன்னார் பிரதான். அதான் சொன்னார் எங்க மத்திய அமைச்சர், நாகரிகமற்றவர்கள். நாகரிகமற்றவர்கள் செய்கிற வேலை தான் அநாகரிகமானவர்கள், விமர்சனங்களை தாங்க தெரியாதவர்கள். நீங்க தான் கேட்கணும், பத்திரிகையாளர்கள் கேட்கணும். ஏன் விமர்சனங்களை தாங்க கூடாது? நாங்கள் விமர்சித்த கேட்கக்கூடாதா? நீ இதில் உட்காந்துக்கிட்டு பேட்டியில் உட்காந்துக்கிட்டு எத்தனை விமர்சனங்களை வைக்கிறீங்க மத்திய அரசுக்கு எதிராக? நாங்கள்லாம் வழக்கு போடுறோமா? அப்படி போட்டால் கார்த்திகை செல்வம் மேலே தான் வழக்கு போடணும், எத்தனையோ வழக்குகளை போடணும். எதிராளி உட்காந்துக்கிட்டு இருக்கிற போது இவர் தூண்டி விட்டு கேட்குறாரு, அங்கேயே சண்டை வருது. அதிமுக அன்றைக்கே சண்டை போட்டு போகிறாரு. ஒரு டிவி நான் சொல்லுவதாக கருத வேண்டாம், பொதுவாக உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆக விமர்சனங்கள் என்பது எல்லோருக்கும் ஒன்று தான். மத்திய அரசு விமர்சிக்காத யூடியூப்காரர் எத்தனை பேர் இருக்கான்? சோசியல் மீடியாவில் இருக்கிற எத்தனை பேர் மத்திய அரசு விமர்சிக்காதவங்க இருக்காங்க? அவ்வளோ பேர், நிறைய பேர் விமர்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் தாங்குற இல்லை. உங்களை விமர்சிக்கிற போது இவர்களுக்கு தாங்க முடியலன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஃபெயிலியர், அரசாங்கத்தை நடத்த தகுதியற்றவர்கள் நீங்கள். முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்ன மந்திரி? அவன் என்ன மந்திரி? இப்ப விளையாட்டு மந்திரி. அவன் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? மோடியை பேடின்னு பேசினான். அது ஒரு விமர்சிக்க வேண்டிய விஷயமா? உன் மகனா இல்லையா? முதலமைச்சருடைய மகனா இல்லையா? மகன் தானே. இப்படி பேசாதன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கியா? பேசாதன்னு சொல்லியிருக்கியா? உன்னுடைய கட்சி பிரமுகர்கள் எத்தனை பேர் நேற்று ஒருத்தவங்க கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அவன் பேசின பேச்சு எவ்வளவு? பிரதமர் உனக்கு கொக்கு, முதலமைச்சர் பெரிய தொக்கு. முதலமைச்சர் என்ன பெரிய முதலமைச்சர்? டிவி வாசிப்பாளர்கள் துரத்தினவர் தான் முதலமைச்சர். அப்புறம் என்ன? முதலமைச்சர் விமர்சித்தால் தப்பா?
இப்போ நீ ஏன் விமர்சித்த? நீ யோக்கியனாரு. உன் முதுகுல எவ்வளோ இருக்குது? இவ்வளோ சாணி இருக்கு. எந்தெந்த மிருகங்களுடைய சாணியை தூக்கிட்டு இருக்கிற? அதை தொடக்க தெரியல. கிடையாது. அதுக்கு அதை நாங்கள் கிடையாது. இது இப்போ எடுத்துருக்கு. இப்போ என்னன்னா நீங்கள் பண்ணுனாங்க பேசாமல் கேட்டுக்கிட்டு இருக்க எங்களை பார்த்து சாதாரண நினைச்சாங்க. இப்போ சும்மா கொஞ்சோண்டு தான் பிட்டு தான் போட்டிருக்கோம். எங்கள் விமர்சனங்கிறது பிட்டு, மெயின் படம் ஓட்டல. இப்போ ட்ரெய்லர் தான் ஓடி இருக்கு. ட்ரெய்லருக்கு ஆளை துட்டிக்கிறீங்க. நீங்க 70 படம் எடுத்து ஓட்டிட்டீங்களா? வரவிட மாட்டோம். என்ன புறவழியில் பூந்தாராம், காம்பவுண்ட் இடிச்சுக்கிட்டு பூந்தாராம் முதலமைச்சர், பிரதம அமைச்சர். என்ன பேச்சு பேசுறீங்க? கேட்கறதுக்கு நாதி இல்லையா? எவனாலும் பேசிட்டு போயிடுவேன். நீ எப்படியாலும் முதலமைச்சர் என்ன பெரிய கொக்கு? என்ன 2 சட்டி போட்டிருக்கியா? விமர்சிக்க கூடாதா? எத்தனை கார் வேணா வச்சு ஒரு காரில் தான் நீ போக முடியும். ஒரு காரில் ஒரு கால், இன்னொரு காலை வச்சுட்டா ஓட்டுவேன். முதலமைச்சர் மனிதன் தாயா, அவரே முன்னே விமர்சிக்க கூடாது. பிரதம அமைச்சர் விமர்சிக்கிற உரிமை உனக்கு இருக்கிற போது முதலமைச்சர் விமர்சிக்கிற உரிமை ஒரு சாதாரண தொண்டனுக்கு இல்லையா? ஜெயில காட்டுறியா? நாங்க பெரிய ஜெயில காட்டுறோம் உனக்கு. அப்ப பண்ணட்டும் சார், நாட்டுக்கு தெரியுது இல்ல. அப்ப சொல்லுங்க, இதுக்காக போராட்டம், அதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட், அது செய்தி வரட்டும். இதாவது ஒன்று புற்றுகை போராட்டம்னா நாளைக்கு கூடி ஒரு நாள் முடியும். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணா வீட்டுக்கு 4 போலீஸ் போடணும். இது அதுக்கு அவனுக்கு அரசாங்கத்து காசு தான். அதுக்கு அந்த போலீஸுக்கிட்ட எக்ஸ்ட்ரா டிஏ கொடுக்க போறீங்க? கொடு. ஹவுஸ் அரெஸ்ட் எங்களுக்கு என்ன, வீட்டில் வடை சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனால் நாட்டுக்கு தெரியும் இல்லை எதற்காக போராட்டம், எதுக்காக கைதுன்னு. அதெல்லாம் தெரியாது சார். அதெல்லாம் செந்தில் பாலாஜி சொல்றாரு. அவங்க சித்தப்பா அவனா திருட்டு பைய. திருடனுடைய பேச்சு எங்களுக்கு எங்க? இப்போ திருடன் ப்ரூஃப் ஆயிடுச்சு. நான் திருடல, என் கூட இருந்தவன் திருடினாங்கிறான். அவ்வளோதான். என் அதிகாரிகள் திருடினா, அதிகாரிகள் தப்பு பண்ணா அதுக்கு நான் என்ன கேட்க முடியும்னு சொல்றான். அதுக்கு அவர் இப்போ இப்படி சொல்லல. அவன் பெயில், அவன் தம்பி இன்ன வரைக்கும் கூட வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. யோக்கியனா இருந்தா அவன் ஈடி கேட்டதுக்கு இது வரைக்கும் தம்பி கைது செய்யாத போலீஸ் தானே, இதே போலீஸ் தானே. எங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வர்ற போலீஸ் ஏன் வந்து செந்தில் பாலாஜியுடைய தம்பியை இன்னும் கண்டுபிடிக்கல? இதை தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகலையே, வேற நாட்டுக்கு போயிருந்தானா அவன் பாஸ்போர்ட்ல என்ட்ரி ஆயிருக்கணுமே, அதுவும் அவளையே. அப்ப போலி கள்ள கடத்தல கொண்டுட்டு போனாரா? வைகோ கிட்ட ஏதாவது அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா கள்ளத்தோணி வாங்கறதுக்கு? ரொம்ப ஆசையா ரொம்ப பிரியமா இருக்காருப்பா அவர் தான். அதனால அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருப்பாரோ தம்பி அனுப்புறதுக்கு.